யாருக்கு மாலைகள் ஆவதென்று பூங்கொடிகள் பூக்கள் பூப்பதில்லை. யாருக்கு யார் சொந்தமாவதென்று தேவதைகள் வந்து சொல்வதில்லை. விதி என்ற காட்டிலே. அடே என்னடா திடீர்னு என்ன பத்தி இந்த கேள்வி கேட்கிறேன்? ஏன் உன்னை பத்தி நான் கேட்க கூடாதா? ஏன் உன் கூட கமிட் ஆகிறதுக்கான தகுதி எனக்கு கிடையாதா? அடே கமிட் ஆகிறதுக்கு தகுதி தராதரெல்லாம் முக்கியம் இல்லடா, நல்ல மனசு இருந்தாலே போதும். நல்ல மனசு இருந்தா போதும் அப்படின்றதுதான் யாரும் இப்ப மதிக்க மாட்டாங்களே. டேய் இப்ப ஏன்டா சம்பந்தம் இல்லாம பேசிக்கிட்டு இருக்க? சுவாதி, உன்கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்கிறேன், பதில் சொல்லுவியா? கேளுடா. பொதுவான கேள்விதான், நீ நிதானமா பதில் சொன்னா கூட போதும். இப்போ நான் இந்த இடத்துல ஒரு பிசினஸ் மேன், என் பேக்ரவுண்ட் பத்தி உனக்கு நல்லாவே தெரியும். இப்போ நான் கமிட் ஆகலாமான்னு கேட்ட உடனே நீ ஒரு சில ஆன்சர்ஸ் யோசிக்கிற. இதே இடத்துல ஒண்ணுமே இல்லாம, எந்த குவாலிஃபிகேஷனுமே இல்லாம ஒரு பையன் உன்னை லவ் பண்றான், உன்னை லவ் பண்றேன்னு சொல்றான், நீ என்ன யோசிப்ப? இது என்னடா கேள்வி? என்ன யோசிப்பா அப்படின்னா, உங்ககிட்ட ஃபர்ஸ்ட் சொன்ன ஆன்சர் தான். கமிட் ஆகிறதுக்கும் காதலிக்கிறதுக்கும் வாழ்ற வாழ்க்கைக்கும் எந்த தகுதி தராதரமும் தேவையில்ல. அந்த பையன் ஒழுங்கா இருந்தா போதும், அவன் மனசு சுத்தமா இருந்தா போதும், எப்பவுமே அவன் என்ன நினைச்சுக்கிட்டு இருந்தா போதும், எனக்கு துரோகம் பண்ணாம இருந்தா போதும். ஸோ வாழ்க்கை வாழறதுக்கான குவாலிஃபிகேஷன் அவ்வளோதான் நினைக்கிறேன், அப்படிதானே? என்ன பொறுத்த வரைக்கும் அவ்வளோதான்டா. ஒருத்தவங்களுக்கு ஒரு ஒப்பீனியன் இருக்கும். பட் என்ன பொறுத்த அளவுக்கும் அந்த பையன் நம்மளுக்கு உண்மையா இருக்கணும், அவ்வளோதான். அப்போ உனக்கு நான் உண்மையா இருப்பேன்னு எனக்கு தோணுது. ஏன் நம்ம 2 பேரும் கமிட் ஆக கூடாது? அடே இங்க பாரு, இந்த காதல் கத்திரிக்காய் இதெல்லாம் எனக்கு பெருசா ஒப்பீனியன் கிடையாது. இந்த ராஜேஷ் கூட படிக்கும்பொழுது இந்த பசங்களை வந்து ப்ரப்போஸ் பண்ணியிருக்கானுங்க. ஆனா எல்லா ப்ரப்போசலையும் கிழிச்சு போட்டுருவான் தெரியுமா? ஏன்னு கேட்டா இவனோட மொத்த கதையை நான் கேட்கணுமாமா, என்ன தவிர யாரும் கேட்க மாட்டாங்களாமா. நீ கமிட் ஆகக்கூடாது, யாழே என் கூட கமிட் ஆகாம சும்மா தானே சுத்திக்கிட்டு இருக்கு. ஸோ நம்ம 2 பேரும் கடைசி வரைக்கும் ஃப்ரெண்டா இருப்போம். நீ யார் கூடயும் கமிட் ஆகாத, யாழே என்ன எப்படியும் கமிட் பண்ணாது. அதனால எனக்கு ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டா இருன்னு எனக்கு வந்து லவ் ப்ரப்போசல கூட கிழிச்சு போட்டான்டா. அதனாலே அவங்க கூட ஃபன்னா சுத்தி இந்த லவ்ன்ற டாபிக் உள்ளே நான் போனது கிடையாது. நீ சொல்றத பார்த்தா லவ் இன்ட்ரெஸ்டா இருக்கும் போலயே. நீ இன்ட்ரெஸ்டடான பர்சன் தான். ஸோ கமிட் ஆகலாம், தப்பில்ல. தப்பு இல்லைன்னு யோசிக்கிறத பார்த்தா ஆல்ரெடி எனக்கு ஒரு ஆள் இருந்துச்சு. ஸோ உன்னை ஏன்டா நான் கமிட் பண்ணிக்கணும்? ஆல்ரெடி நீ லவ் ஃபெயிலியர் தானே அப்படின்னு சொல்ல வரியா? எல்லாருக்குமே லவ் ஃபெயிலியர் இருக்கும். லவ் ஃபெயிலியர் இல்லைன்னா யாருமே சொல்ல முடியாது, புரியுதா? மொத்தத்தில் வேணா அந்த வார்த்தை வரலாம், பட் மனசுக்குள்ள ஏதோ ஒரு பாஸ்ட் எல்லாருக்கும் இருக்கும் தான். அதை பற்றிலாம் நான் யோசிக்கல. அப்புறம் இங்கே பாய், இப்போ நீ ஏன் இந்த டாபிக் பேசுகிற, எதுக்கு இந்த டாபிக் பேசுகிறீங்களா எனக்கு தெரியல. கௌதம் அவனை பற்றி பேசுறதை விட உன்னை பற்றி நிறையாவே பேசியிருக்கான். நீ பாதி நாள் உங்கள் அண்ணனுக்காக பிளாட்ஃபார்மில் படுத்து தூங்கி, ஸோ நீ யாருன்னு காமிச்சிக்காம நிறைய கஷ்டப்பட்டிருக்கான்னு சொல்லியிருக்கான். அப்படி நீ கஷ்டப்படணும்னு இஷ்டப்பட்டு தேடின வாழ்க்கையில் உன் ஆளு சம்மந்தப்பட்டிருக்கான்னு எனக்கு தெரியும். அவளுக்காகவும் உன்னோட பேக்ரவுண்டை நீ காமிச்சிக்காம அவள் மனசில் இடம் பிடிச்சா போதும், அவளோட உண்மையான பாசம் கிடைச்சா போதுன்னு நீ நிறைய நாள் அவளுக்காகவும் ரோட்டில் நின்று கேள்விப்பட்டிருக்கேன். அந்த பொண்ணுக்காக என்ன வேணாலும் நீ பண்ணுவேன்னு கௌதம் சொல்லியிருக்கான். அந்த பொண்ணு அப்படிதான், அவனை லவ் பண்ணுறா, ஆனால் லவ்வை வெளியில் சொல்ல மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். கடைசி வரைக்கும் நீ லவ் சொன்னியா இல்லையாடா? அவன் சொன்ன மாதிரி என்கிட்ட எதுவும் சொல்லலையே. அப்படி சொல்லி ஃபெயிலியர் ஆச்சா இல்லை சொல்லாமலே ஃபெயிலியர் ஆச்சா? கௌதம் ஃபெயிலியர் ஆன விஷயத்த உங்ககிட்ட சொல்லியிருக்க மாட்டான். ஏன்னா எனக்கு லவ் சக்ஸஸ் ஆகி 24 ஹவர்ஸ்க்குள்ளவே ஃபெயிலியர் ஆயிடுச்சு. 24 ஹவர்ஸ் கூட ஆகாமல் ஃபெயிலியர் ஆச்சா? என்னடா சொல்கிற? ஆமாம், அந்த பொண்ணு பின்னாடி தெருவா நாய் மாதிரி சுத்தனத்துக்கு அவ தான் வேணும்னு ஆசைப்பட்டதுக்கு ஒரு நாள் என்ன புரிஞ்சுக்கிட்டு வந்து லவ் சொன்னான். என்கிட்ட ஒரு நாள் நைட் லவ் சொன்னான். மறுநாள் விடிஞ்சது நான் ஆஃபீஸ்க்கு போனேன். ஆஃபீஸ்க்கு போன கையோட லவ் ஃபெயிலியர். ஏன்டா? அந்த பொண்ணு இவ்வளோ நாளா நான் வெறும் கார்த்தின்னு நினச்சிட்டு இருந்தா, கார்த்திக் பிரகாஷ்னு நினச்சிட்டு இல்லை. ஆனால் கார்த்திக் பிரகாஷ்னு தெரிஞ்சோடனே அவளால் அதை ஏற்றுக்க முடியல. அடே கார்த்திக் பணக்காரன் சொல்லி பிச்சைக்காரன் சொன்னதாண்டா தப்பு. கார்த்திக் பிச்சைக்காரன் சொல்லி பணக்காரன் சொன்னதுல தப்பு இல்லையடா? தப்பு இல்லைன்னு உனக்கு தெரிகிற விஷயம் அவளுக்கு தெரியாமல் போயிடுச்சு. அவள் பின்னாடி 6 மாதம் சுற்றினப்போ இந்த கார்த்தி சாதாரண ஆளாக தான் தெரிஞ்சேன். சாதாரண ஆளாக இருந்தாலும் அவன் வச்சிருந்த லவ் உண்மையானது. நீ ஏன்டா ஒரு பணக்காரன் என்கிட்டேருந்து மறைச்ச அப்படின்னு கேட்டிருந்தா கூட என் மனசு ஆறி இருக்கும். ஆனால் அவள் என்கிட்ட கேட்ட ஃபர்ஸ்ட் கேள்வி என்ன தெரியுமா? என்ன மிஸ்யூஸ் பண்ண பாத்தியாடா போ அப்படின்னு கேட்டா. என்னடா சொல்கிறேன்? உங்ககிட்ட சொல்கிறதுக்கு என்ன, அவள் எனக்கு நைட்டு லவ் ப்ரப்போஸ் பண்ணா. அப்போது ஆசையாக ஒரு கிஸ் கேட்டா, சரின்னு கொடுத்தேன். அதுவும் அவள் கேட்டதுனால தான் கொடுத்தேன், நானா கொடுக்குறேன்னு சொல்லலை. இதில் என் மேலே தப்பு ஏதாவது இருக்கா? 6 மாதம் அவள் பின்னாடி சுற்றினப்ப அவளை தப்பாக ஒரு பார்வை பார்த்தது கிடையாது. என்ன அவள் பார்த்தா போதும், என்கிட்ட அவள் பேசினா போதும், என் லவ்வை அக்செப்ட் பண்ணிக்கிட்டா போதும் அப்படின்றத தாண்டி எந்த இடத்துலையும் என் காதல் அட்வான்டேஜாக போனது கிடையாது. மனுஷன் போடுற சட்டையை விட அவன் மனசுக்கு தான் மதிப்பு அதிகம்னு நினச்சேன். ஆனால் அவள் நான் கொடுத்த அன்பை விட என்கிட்ட இருந்த பணத்தை வச்சு என் குணத்தை எடை போட்டுட்டா. என் அண்ணனோட உயிருக்கு பாதிப்புன்றதுனால நான் வேஷம் போட்டது தப்பு அப்படின்னா என் காதலை அசிங்கப்படுத்தி அவளோட அந்த ஒத்த வார்த்தை எனக்கு இவ்வளோ பெரிய தண்டனை கொடுத்துட்டு இருக்கு தெரியுமா?
எல்லா டைமுமே யாராவது தப்பு பண்ணா சரி தப்பு பண்றாங்க அதை எடுத்து சொல்லுவோம், சமாதானம் பண்ணிக்கலாம். என்னதான் கோவமா இருந்தாலும் அவங்க கிட்ட நம்ம பேசணும்னு எனக்கு தோணும். ஆனா அவகிட்ட எனக்கு பேசணும்னு தோணல. ஏன்னா அவ கேட்ட கேள்வி அந்த மாதிரி. ஒருத்தவங்க நம்மள கஷ்டப்படுத்தினாங்கன்னு வச்சுக்கோயேன், அந்த கஷ்டத்தை தாங்கிட்டு கூட அவங்கள்ட்ட பேசலாம். ஆனா அசிங்கப்படுத்தினாங்கன்னு வச்சுக்கோயேன், அந்த அசிங்கம் அவங்க கிட்ட பேசணுன்ற எண்ணத்தையும் வர வைக்காது. அதுவும் லவ் பண்ற ஒரு பொண்ணு அந்த லவ்வையும் அசிங்கப்படுத்தி பேசும்பொழுது எப்படி ஏத்துக்க சொல்றேன்? ஸோ இவ்வளோதான் என்னோட லவ் ஸ்டார்டிங் டு எண்டிங் பாயிண்ட். ஏய் கார்த்தி, உனக்குள்ள இவ்வளோ தூரம் இருக்கா? நீ சீரியஸாக பேசல, நான் பார்த்ததே இல்லையாடா. என்னையும் சீரியஸா பேச வச்சுட்டாங்களே, என்ன பண்றது? பாலை போல கள்ளும் கூட வெண்மையானது, பருகிடாது விலங்கிடாது உண்மையானது, நீயும் காணக்கூடும் இங்கு தினம். நீ சொல்லு சுவாதி, ஒரு பொண்ணா இருந்து உங்ககிட்ட இந்த கேள்வி நான் கேட்குறேன், தப்பா இருந்தா மன்னிச்சிரு. இவ்வளோ மாசமா அவ பின்னாடி சுத்தினேன், அவ என் லவ்வை புரிஞ்சுக்கிறதுக்கு அவ்வளோ டைம் எடுத்துக்கிட்டா. அப்படி புரிஞ்சுக்கிட்டு வந்து அவ லவ் சொன்னா. அப்படி லவ் சொன்னப்ப அவளா கேட்ட முத்தத்தை மட்டும்தான் நான் கொடுத்தனே தவிர நானா அட்வான்டேஜ் எடுத்துக்கல. மறுநாள் நான் யாருன்ற உண்மை தெரிய வருது. இப்போ நான் பண்ணது தப்பா இல்ல நான் யாருன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவ கேட்ட அந்த கேள்வி தப்பா? நீயே சொல்லு. இல்லடா, அந்த பொண்ணு கேட்ட கேள்வி தப்பு தான். அவ கேட்ட அந்த கேள்வி என் மனசுக்குள்ள ஓடிக்கிட்டே தான் இருக்கு. பட் இதை நான் ஒருத்தவங்கள்ட்ட சொல்லி இதுல யார் மேல தப்புன்னு கேட்கலான்னு தான் நினைச்சேன். பட் ஒரு பையன்கிட்ட கேட்டேன் இந்த கொஸ்டின் அப்படின்னா, ஒரு பையனா அவனுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. எனக்கு இன்னும் இந்த கேள்வி ரொம்ப நாளா ஒரு பொண்ணுகிட்ட கேட்டு ஆன்சர் தெரிஞ்சுக்கணும்னு ஆசை. அதனால தான் உன்கிட்ட கேட்டேன். ஏய், நீ என்கிட்ட இல்லை யார்கிட்ட அந்த கதையை சொன்னாலும் அந்த பொண்ணு மேலே தான் தப்பு. அந்த பொண்ணு நீ வச்சிருந்த உண்மையான பாசத்தை பார்த்துருந்துருக்கலாம். இல்லை இவ்வளோ பெரிய பையன் எப்படா என் பின்னாடி சுற்றி வந்த, அந்த அளவுக்கு என்ன பிடிச்சிருந்ததா உனக்கு அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருந்துருக்கலாம். இல்லை நீ சொல்கிற மாதிரி நீ பணக்காரன் ஏன்டா என்கிட்ட மறைச்ச அப்படின்னு கேட்டிருக்கலாம். அதை விட்டுட்டு எந்த இடத்துலையுமே நீ அட்வான்டேஜ் எடுத்துக்கலான்னு சொல்கிற. அப்படி இருக்கிற பட்சத்தில் உன்னை பார்த்து என்னை மிஸ்யூஸ் பண்ண பார்த்தியாடா அப்படின்னு கேட்ட கேள்வி தப்பு தான் கார்த்தி. சொல்லு, இப்படி கேட்ட பொண்ணுகிட்ட நான் போய் மன்னிப்பு கேட்டு திரும்ப சமாதானப்படுத்தி அவர்கிட்ட என்னை ஏத்துக்கொண்டு சொல்லணுமா? கார்த்தி, நான் ஒரு விஷயம் சொல்கிறேன், நீ தப்பாக எடுத்துக்கல எனக்கு தெரியல. பரவாயில்ல சொல்லு. எனக்கு தெரிஞ்சு நீ லவ் பண்ணதுலேயும் தப்பு இல்லை, அந்த பொண்ணு உன்னை லவ் பண்ணதுலேயும் தப்பு இல்லை. ஏன்னா உன் மேலே அவளுக்கு ஓவர் நம்பிக்கை இருந்ததுனால தான் அவள் ப்ரப்போஸ் பண்ணோன்னே நீ தரமாட்டேன்னு சொல்லியும் உன்கிட்ட முத்தம் கேட்டிருக்கா. அப்படி இருக்கிறவ உன்னை ஏன் மிஸ்யூஸ் பண்ணுற அப்படின்னு கேட்டதுக்கான அர்த்தம் எனக்கு புரியல. அப்படிப்பட்ட பொண்ணு உன்னை இந்த கேள்வி கேட்டிருக்கவும் வாய்ப்பில்லை. பட் நீ போய் சொல்ல மாட்டேன், நீ சொல்கிறதும் கரெக்டு தான். அந்த பொண்ணு ஏன் அந்த கேள்வி கேட்டான்னு எனக்கும் புரியல. பட் உன் லவ் எந்த அளவுக்கு உண்மையானதோ எனக்கு தெரிஞ்சு அந்த பொண்ணோட லவ்வும் உண்மையானதாக தான் இருக்கும். நீ மன்னிப்பு கேட்க வேணாம், ஜஸ்ட் அந்த பொண்ணுகிட்ட ஏன்டி இப்படி என்னை பார்த்து கேட்ட அப்படின்ற கேள்வி கேட்டியா? எனக்கு அந்த பொண்ணை பார்க்கவும் தோணல, அந்த பொண்ணுகிட்ட இந்த கேள்விக்கான விளக்கத்தை கேட்கவும் தோணல. டேய், யாராவது ஒருத்தவங்க பேசினாதனாடா சொல்யூஷன் கிடைக்கும். லைஃப்ல ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு அவள் லவ் சொன்னதுதான். அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நடந்ததுக்கு அப்புறமே இப்படி ஒரு கேள்வி அவகிட்ட இருந்து வந்திருக்கு அப்படின்னா லைஃப் லாங் என் மேல நம்பிக்கை எப்படி இருக்கும்? ஏன் பணக்காரங்கனாலே தப்பான பையனா தான் இருக்கணுமா? நல்ல பையனா இருக்கக்கூடாதா? ஏன் உண்மையான லவ் பணக்கார பையனுக்குலாம் வராதா? இல்ல ஏழையா இருக்கிற எல்லாருமே உண்மையா ஒரு பொண்ணு லவ் பண்றாங்களா? ஏய், நீ கேட்குற கொஷின்லாம் கரெக்டு தான்டா, இருந்தாலும் இல்ல சுவாதி, நீ தேவையில்லாம அவளுக்கு சப்போர்ட் பண்ணிக்கலாம் பேசாத, புரியுதா? நான் கேட்ட கேள்விக்கு ஆன்சர் சொல்லு. நான் ஒரு பணக்காரன், அவ ஒரு இல்லாத வீட்டு பொண்ணு, அதனால எங்க லவ் ட்ராக் வேணா இந்த மாதிரி தப்பா போயிருந்திருக்கலாம். பட் இப்போ நான் சூஸ் பண்ற விதம் கரெக்ட் தானே? நான் ஒரு பிசினஸ் மேன், நீ ஒரு டாக்டர். அப்படி இருக்கும்பொழுது நம்ம 2 பேரும் ஒன்று சேர்ந்தா நல்லா தானே இருக்கும். கரெக்டு தான். அப்போ நீ அவளை ஏற்றுக்கிற முடியல இல்லையா? 1% கூட வாய்ப்பு கிடையாதுன்னு. ஏன்னா அவ பின்னாடி நான் சுத்தும் பொழுது எந்த அளவுக்கு இறங்கி அவ காலில் விழுந்திருக்கேன், கதறி அழுதுருக்கேன். அவளை தான் எனக்கு பிடிக்கும்னு நான் சொல்லியிருக்கேன், அவளுக்கு நல்லாவே தெரியும். அப்படி இருக்கிற ஏன் லவ்வை பார்த்து மிஸ்யூஸ் அப்படின்னு அவ கேட்டதுக்கு அர்த்தம் எப்படி இருக்குன்னு எனக்கு ஒரு செகண்டும் குத்தி குடஞ்சிக்கிட்டே இருக்கு மனசை. ஸோ நம்ம ஏன் தேவையில்லாம எல்லாரையும் மிஸ்யூஸ் பண்ணிக்கிட்டு, அதனால தான் சொல்றேன் நீ நானும் கமிட் ஆனால் நல்லா இருக்குன்னு. ஸோ கமிட் ஆகலாமா? சுவாதி, நீயும் அழகா தான் இருக்க. டேய், என்ன போனா போதும் அழகா இருக்கேன்னு சொல்ற மாதிரி இருக்கு. ஏய் இல்ல உண்மையிலே செம்மையா தான் இருக்க. ஸோ நான் செம்மையா இருக்கேனா? அன்சமா இருக்கடா, உனக்கு என்ன குறைச்சல? தேங்க்யூ. ஸோ நம்ம கண்டினியூ பண்ணலாமா? நடிக்கிற காத்து வக்கல கை பிடிக்கிற டுபுக்கு நீ நடக்கிற நாடகத்துல நான் நடிக்கிற பாத்திரத்துல சிலுக்கோ சிலுக்கு என்ன சிலுக்கோ சுவாதி முடிச்சிட்டு சிலுக்கு. இருக்க? ஏய் கார்த்தி, நான் வேணா ஒரு புது மெத்தட் சொல்லவா? என்ன? அதாவது நீ லவ் பண்ண பொண்ணை தப்பான பார்வை பார்க்காம தப்பா டச் பண்ணாம லவ் பண்ணதுனால தான் அவளுக்கு திடீர்னு நீ டச் பண்ணி முத்தம் கொடுத்தோன்னே தப்பா தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். மேபி இருக்கலாம். நீ கமிட் ஆகலாமான்னு கேட்ட உடனே எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு, ஹேண்ட்ஸமா இருக்க, உனக்கு என்ன பிடிச்சிருக்கு, நான் அழகா இருக்கேன்னு சொல்றேன். ஸோ நம்ம 2 பேருக்குள்ள வேற எதுவும் ப்ராப்ளம் வர சான்சஸ் இல்லை. நம்ம 2 பேரும் ஓகே தான். ஏன் நம்ம ஸ்டார்டிங்கே கமிட்டட்னு ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு முத்தத்தோட ஸ்டார்ட் பண்ணக்கூடாது? ஹே செம்ம ஐடியா அண்ணா, டபுள் ஓகே எனக்கு.
அடே, காதலோட வெளிப்பாடு தான் முத்தம். ஸோ அந்த முத்தத்தை நம்ம காமமா பார்க்கக்கூடாது, லவ்வோட வெளிப்பாடாக பார்க்கணும். அப்படிதான் நான் பார்ப்பேன். யார் என்ன சொன்னாலும் கவலை இல்லை, யார் எப்படி பேசினாலும் எனக்கு கவலை இல்லை. ஸோ ஸ்டார்டிங்லேருந்து நம்ம கிஸ்ல ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் இந்த கிஸ் பண்ணுறதா சாதாரணமான ஒரு விஷயம் ஆயிடும். ஸோ அப்படி சாதாரண விஷயமா எனக்கு தெரிஞ்சிட்டா வால் மாதிரி நானும் உனக்கு கேள்வி கேட்க மாட்டேன்ல. மிஸ்யூஸ்னே. ச்சே, தெளிவா படிச்ச பொண்ணுல அதான் இப்படி முடிவு எடுக்கிற. சில பேர்லாம் அரியர் வச்சு படிச்சிருக்காங்க, அதனாலதான் அவங்களுக்குலாம் மண்டையில ஏறலன்னு நினைக்கிறேன். நீ எப்படி அரியரே வைக்காம டாக்டர் படிச்சுட்டு வந்துட்டியா? ஏய், நான் அரியர்லாம் வச்சது இல்லடா. அதான் என்ன, அரியர் வச்சு படிச்சிருந்தீங்கன்னா உனக்கும் மண்டையில மசாலா கொஞ்சம் கம்மியா தான் இருந்திருக்கும். அரியர் வைக்காம நல்லா படிச்சதுனாலதான் உனக்கு மண்டையில மசாலா நல்லா வேலை செய்யுதுன்னு. தேங்க்யூடா. சோ அப்ப முத்தம் கொடுக்கலாங்கிற? எனக்கு ஓகேங்கிறேன். ஏய் ஒருக்கி, இவ்வளோ நேரம் நீ பேசினப்ப கூட ஃபீல் பண்ணி பேசுறேன்னு ஒரு செகண்ட் கவனிச்சிட்டு இருந்தேன்டா. இப்போ அந்த பொண்ணு கிஸ் பண்ணன்னு சொன்னா நான் கிட்ட போறேன். என்னடா என்ன யோசிச்சுட்டு நிக்கிறேன்? ஏய், சீரியஸாவே உனக்கு ஓகேவா? அப்புறம் கிஸ் பண்ணதுக்கு அப்புறம் நீ மிஸ்யூஸ்ன்ற வேர்ட்லாம் யூஸ் பண்ணக்கூடாதுன்னா? டேய், அதெல்லாம் நான் யூஸ் பண்ண மாட்டேன்டா. நீ தான் சொல்றியே, நான் நல்லா தெளிவாக யோசிச்சு முடிவு எடுத்திருக்கேன். நான் தெளிவாக யோசிச்சு தான் முடிவு எடுத்திருக்கேன். நான் மிஸ்யூஸ்லாம் இந்த வார்த்தையை சொல்ல மாட்டேன். ஸோ யூ கேரி ஆன். சுவாதி, சொல்லுடா, ஆரம்பி. உன் கண்ணு கியூட்டா இருக்கு, உன் கண்ணை பார்த்துட்டே இருக்கணும் போல இருக்கு. சொல்லு. ஏய், அது எப்படி உனக்கு தெரியும்? அடே, காலங்காலமா இந்த டைலாக் தவிர வேற டைலாக்கே பேச மாட்டீங்கடா. அதனாலதான். உன் மூக்குல இந்த மூக்குத்தி கூட அழகா இருக்கு. ஆமா, காதுல கம்மல் அழகா இருக்கு, நெத்தியில பொட்டு அழகா இருக்கு, நீ போட்டுக்கிற கிளிப் அழகா இருக்கு. ஏன்டா சோதிக்கிறேன்? ஏய் ஈரு, டக்குன்னு எடுத்தோன்னே எப்படி கொடுக்க முடியும்? நான் கொஞ்சம் உன்னை வர்ணிச்சு பார்த்து பேசி அப்புறம் தானே கொடுக்கலாம். அடே, அப்படிலாம் ஆசை வார்த்தை பேசி தோ லவ் சொட்ட சொட்ட பேசுறதுனால தான் பொண்ணுங்களுக்கு அது ஒரு ஆங்கிள் மிஸ் யூஸ்ன்ற மாதிரி தெரியுது. ஸோ நம்ம லவ்ல அதெல்லாம் தேவையில்ல. ஸ்ட்ரைட்டா வந்தியா, ஒரு கிஸ் பண்ணியா, போயிட்டே இரு. அதை விட்டுட்டு முன்னாடி பின்னாடி எந்த எக்ஸ்ட்ரா டைலாக்கும் பேச தேவையில்லன்னு. அப்ப டைலாக் பேசலன்னா பிரச்சனை இல்லைங்கிறியா? டைலாக் பேசினாதான்டா பிரச்சனை. டைலாக் பேசாம சைலண்டாவே எல்லா வேலையும் பார்த்தா பிரச்சனையே இல்லை. ஒன், ஏண்டி என்ற? அது ஒன்றும் இல்லை, நீ கிட்ட வா. 2, 3. எனக்கு எவ்வளோ திமிரு. அந்த பொண்ணு தான் சொல்லுது அப்படின்னா கிஸ் பண்ண போறேன். உன்னை பொறுத்த அளவுக்கு நான் உன்னை மிஸ்யூஸ் பண்ண ட்ரை பண்ணேன்னு சொன்னேன். அப்படி இருக்கும்பொழுது நான் கேவலமான கேரக்டர் தானே? அப்படி தானே என் கேரக்டர் நீ ஜட்ஜ் பண்ணி வச்சிருக்கேன். அப்படி நீ என் கேரக்டர் ஜட்ஜ் பண்ணி வச்சிருக்கும்போது இப்போ நான் அந்த பொண்ணுகிட்ட நடந்துக்கிட்டதுல என்ன தப்புன்னு கேட்குறேன். ஏய், கோவப்படாதடா, கோவத்தை குறை. ஏண்டா, நீ லவ் பண்ண பொண்ணை பத்தி சொன்ன கௌதமே லவ் பண்ண பொண்ணோட போட்டோ காமிச்சிருக்க மாட்டானா? அப்படின்னு காமிச்சிருக்காடா, நான் இவளை பார்த்துருக்கேன். பாருமா பவித்ரா, உன் பேர் எப்படி தெரியும்னு கேட்காத. உன் பேரும் தெரியும், உன்னை பத்தி எனக்கு தெரியும். கௌதம் நிறையாவே சொல்லியிருக்கான். ஸோ நீ படிச்ச அடியிலே தெரியுது அவனை எவ்வளோ தூரம் நீ லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு. ஆனால் அவ்வளோ லவ் வச்சிருக்கிற நீ அவனை பார்த்து ஏன் இந்த கொஸ்டின் கேட்டேன்னு எனக்கு தெரியல. தெரிஞ்சுக்கிட்டியா தெரியாமல் கேட்டியான்லாம் எனக்கு தெரியல. ஆனால் அப்படி கேட்டது தப்பு. அதை ஃபர்ஸ்ட் நீ ரியலைஸ் பண்ணுன்னு. அடே, நான் கிளம்புறேன். நீ ஆச்சு, உன் ஆள் போட்ட கண்ணியாச்சு. காதல் தந்தவழி தேரும் காதலினாலே கண்ணீரோடு. இங்க பாரு, உனக்கு விளக்கம் கொடுக்கணுன்றதுக்காகலாம் நான் விளக்கம் கொடுக்கல. ஆனா நீ பேசுனது தப்புன்றத புரிஞ்சுக்காம திரும்ப திரும்ப நீ வாய் அடிக்கிற பத்தியா, அதுக்காக தான் இந்த விளக்கம் கொடுத்தேன். உன் வாயால அந்த மிஸ்யூஸ்னு சொன்ன வார்த்தைக்கு எவ்வளவு அர்த்தம் இருக்கு தெரியுமா? நீ வேணும்னா என்ன அசிங்கப்படுத்துற மாதிரி கொஸ்டின் கேட்டுட்டேன்னு நினைச்சு பெருமைப்படலாம். ஆனா நீ கேட்ட கேள்வி நான் உன் மேல வச்சிருந்த மொத்த மரியாதையும் கெடுத்துக்கிற மாதிரி இருந்துச்சு. உன் மேல நான் வச்சிருந்த காதல் மரியாதை எல்லாம் அந்த இடத்துலயே செத்து போச்சு. இனிமே நீயா வந்து விளக்கம் கொடுத்தாலும் சரி, நீயா வந்து பேசினாலும் சரி, அந்த பழைய கார்த்திகை பார்க்கவே முடியாது. பைத்தியக்கார மாதிரி பேசுவேன், எல்லாரு கூடயும் ஜாலியா இருப்பேன். ஆனா உனக்கு நான் கார்த்திக் கிடையாது, புரியுதா? நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? உங்க அம்மா வாழ்க்கையில ஒரு பிரச்சனை நடந்துச்சுன்றதுக்காக சுத்தி இருக்கிற எல்லா பணக்காரனையும் பைத்தியக்காரன்னு சொல்லுவியா? ஏன் என்னோட உண்மையான காதலை உனக்கு பார்க்க தெரியலையா? என் பணத்தை வச்சுதான் என் கேரக்டர் ஜட்ஜ் பண்ண தெரிஞ்சுதா? மிஸ்யூஸ்னா என்னன்னு தெரியுமாடி? மிஸ்யூஸ்னா என்னன்னு தெரியுமாடி? 6 மாசமாவும் பின்னாடி சுத்தினப்ப உன் கண்ணில் எனக்கு காதல் தெரியலன்னு நினைக்கிறியா? இல்ல நீயா வந்து முத்தம் கூடன்னு சொல்லி ரூம் வரைக்கும் கூப்பிட்டு போனேன், எனக்கு உன்னை எதுவும் பண்ண தெரியாதுன்னு நினைக்கிறியா? ஒரே ஒரு தடவை, அதுவும் நீ கேட்டு நான் கொடுத்த முத்தத்துல உனக்கு மிஸ்யூஸ் தெரிஞ்சிச்சுல்ல? பணக்காரங்கன்னா ஒரு லவ்வை தப்பாதான் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு நீயா மனக்கணக்கு போட்டு வச்சிருக்கல. கேவலமா இருக்கு. பண்ண மாதிரி புரிஞ்சுக்காத ஒரு பொண்ணை இத்தனை நாளா துருத்தி லவ் பண்ணமோன்னு நினைக்கும் போது கேவலமா இருக்கு. இப்ப கூட உனக்கு உன் தப்ப புரிய வைக்கணும்னு தான் பேசுனே தவிர மற்றபடி உன்கிட்ட பேசணும், சமாதானமாகணும், என்னை நீ புரிஞ்சுக்கணும், என்னை நீ ஏத்துக்கணும்னு 1% கூட நினைக்கல. காதல்ல நம்பிக்கை முக்கியம். அந்த நம்பிக்கையை நீ உடஞ்சதுக்கு அப்புறம் நம்ம 2 பேரோட காதலும் அந்த இடத்துல செத்து போச்சு. நீரோடு முத்தங்கள் கலந்ததினாலே காயம் படும் வேலை காதல் மறந்தாகும்.
ஏன் இலக்கியா பார்க்கறதுக்கு ரொம்ப பொறுப்பான பொண்ணு மாதிரி இருக்கியே, உண்மையாவே பொறுப்பா மாறிட்டியா இல்ல உங்க அம்மா உடம்பு சரியில்லைன்னு மாறி இருக்கியா? சஞ்சய் ப்ரோ, சொல்லுமா, நான் தான். என்னை பார்த்தா உங்களுக்கு பொறுப்பான பொண்ணு மாதிரியா தெரியுது? யூ மீன் பொறுப்பான பொண்ணு அப்படின்னா நீ ஆஃபீஸில் பொறுப்பான பொண்ணு, பிஸ்னஸ்க்கு பொறுப்பான பொண்ணு, ஸோ டேலண்டட் பர்சன். பட் இப்போ நீ ரொம்ப அடக்க ஒடுக்கமாக இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. அதனால தான் கேட்குறேன், இந்த அடக்க ஒடுக்கம் உங்கள் அம்மாவுக்காகவா இல்லை உண்மையிலே அடக்க ஒடுக்கமாக மாறிட்டியா? உண்மையிலே மாறிட்டேன்னு தான் நினைக்கிறேன் ப்ரோ. இப்பெல்லாம் மனசுக்குள்ள நான் ஒரு பொண்ணுன்னு தோணுது. பரா அம்மா, இந்த அர்த்தராத்திரில் உட்காந்து என்ன பண்ணுற? அது பகல் ஃபுல்லாக அம்மா கூட இருந்துட்டு அப்படியே ஏதாவது ஒரு வேலையை பார்த்துட்டு இருந்துறேன்னா ஸோ டைம் இருக்க மாட்டேது ப்ரோ. என்னதான் ஹாஸ்பிட்டலில் இருந்தாலும் ப்ராஜெக்ட் முக்கியம் இல்லை. இப்போ ப்ராஜெக்டில் வேற ஒரு ஆள் தேவைப்படுறாங்க. ஸோ அதனால தான் அர்ஜென்ட்டாக ஒரு ரெக்யூர்மெண்ட் எடுத்துட்டு இருக்கேன். ஏன் ப்ரோ, அது எப்படி முடியும்? எது எப்படிடா முடியும்? மொட்டையா கொஸ்டின் கேட்குறேன். அதான் நீ சொன்னியே. எதான் நான் சொன்னேன்டா. யோ சஞ்சய் ப்ரோ, அதான் இந்த தொடாமலே முத்தம் கொடுக்கறது. பைத்தியக்காரன் நாயா, அர்த்தராத்திரில உனக்கு ஏன்டா இந்த டவுட் வருது? யோ சும்மா இருந்தேன், என்கிட்ட நீ தானே சொன்ன உங்க அண்ணன் இந்த மாதிரி ஏதோ பண்ணியிருக்கான், அது எப்படிடா முடியும் அப்படின்னு நீ தானே என்கிட்ட வந்து டவுட் கேட்டேன். அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் தெரியாம நான் எவ்வளவு முடிச்சிட்டு இருக்கேன் தெரியுமா? அடே எனக்கு தெரியல நான் உன்கிட்ட கேட்டேன், திரும்ப அதே கேள்வியா நீ என்கிட்ட ரீவைண்ட் பண்ணி கேட்டா அப்ப மட்டும் எனக்கு பதிலா தெரிஞ்சிடும். கார்த்தி மாமா, ஒரு ரெக்யூர்மெண்ட் நானே செலக்ட் பண்ணிடலாம்ல? பண்ணு. அம்மா யார் டீமுக்கு? நான் டீமுக்கு தான். சரி அப்ப நீயே செலக்ட் பண்ணிக்கோ. ஏன் ப்ரோ, காத்துலயே நடக்கிறாரு, ஏதேதோ பேசுறாரு, ஹெட்ஃபோன் காதுல இருக்கிறது மட்டும் தெரியுது. ஆனா மனுஷன் என்ன பேசுறாருன்னு ஒண்ணு புரியலையே. ஆனா ரொம்ப ரசனையா பேசுறாருன்னு மட்டும் தெரியுது ப்ரோ. என்ன லவ்? உணர்வு பூர்வமான லவ்வா? அது எப்படி? அடே உங்க அண்ணன் நீ எல்லா விஷயத்திலையும் இன்ஸ்பிரேஷனா எடுத்துக்கிட்டு இருக்கதான், அதுக்குன்னு இந்த விஷயத்தையும் இன்ஸ்பிரேஷனா எடுத்துக்கிறேன்னு ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிச்சிடாதா? இல்ல நல்லா இருக்குல்ல, அவர் ஃபோன் பேசிட்டு அப்படி வாக் பண்ணிட்டு போறதே நல்ல ஃபீலா தான் இருக்கு. பாக்குற நம்மளுக்கே நல்ல ஃபீல் இருக்கு அப்படின்னா அதே மாதிரி நம்மளும் வாக் பண்ணிட்டு ஃபோன் பேசிக்கிட்டு நடந்து போயிட்டு வந்தா நம்மளுக்கு எவ்வளவு ஃபீல் இருக்கும்? அதுக்கு ஆப்போசிட்ல ஒரு பொண்ணு பேசணும்ல. ஏன் என்கிட்ட எல்லாம் ஒரு பொண்ணு பேசாதா? அதான் பிரேக்கப் ஆயிடுச்சே. ஏய் அவ தான் பிரேக்கப் பண்ணிட்டான்னு தெரியும்ல, அதனால தானே நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னேன். அத்தை உன்னை கூப்பிட்டு கேட்கும்பொழுது நீ இந்த மாதிரி கல்யாணம் பண்ணிக்கிட்டா தான் நான் ஆபரேஷன் தியேட்டருக்கு போவேன்னு சொல்லும்போது நீ கார்த்தி மாமாவை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்ல வேண்டியது நடி. ஏன் மாமா, அவங்க அண்ணன் என்கிட்ட நீ யாரை கல்யாணம் பண்ணிக்கிற இல்லை கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு கேட்டிருந்தா பரவாயில்ல. நீ ராஜேஷ்குமாரை கல்யாணம் பண்ணிக்கோன்னு அவங்க ஆன்சரோட கேள்வி கேட்டாங்க மாமா. அப்படி இருக்கும்போது நான் எப்படி கார்த்தி மாமாவை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்ல முடியும்? திமிர் தான் உனக்கு, நல்லா திமிர் தான். யார் எப்ப கேட்டாலும் தூக்கத்தில் எழுப்பி கேட்டாலும் நான் கார்த்தி மாமா தான் கல்யாணம் பண்ணிப்பேன், நான் கார்த்தி மாமா தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்ல வேண்டியது. ஆனா கடைசியில இந்த மாதிரி டாட்டா பை பை காமிச்சிட்டு போயிட வேண்டியது. நாங்களாம் எதுக்கடி லவ் பண்றோம் சொல்லு? எதுக்கு லவ் பண்றோம்? ஒரு அத்தை பொண்ணு இருக்கா, நம்ம லவ் ஃபெயிலியர் ஆனாலும் அந்த பொண்ணு நம்மளுக்கு வாழ்க்கையை கொடுப்பா அப்படின்ற நம்பிக்கையில தானே லவ் ஃபெயிலியர் கூட நாங்க அக்செப்ட் பண்ணிக்கிறோம். ஆனா நீங்க என்ன பண்றீங்க? கடைசி வரைக்கும் அத்தை பையன் மனசுல ஆசை வர்ற மாதிரியே நடந்துக்கிறது. ஆனா கடைசி நேரத்துல எங்க அம்மா சொன்னாங்க, எங்க அப்பா சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு பையனை கல்யாணம் பண்ணிட்டு போயிட வேண்டியது. கார்த்தி மாமான்னு சொன்னியடி, ஆனா இந்த கார்த்தி மாமாவை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு ஏன்டி உங்க அம்மா கிட்ட சொல்லல? நான் திரும்பவும் சொல்றேன், எங்க அம்மா கேள்வி கேட்கல, பதில சொல்லிட்டு தான் கேள்வியே கேட்டாங்க. அதனால அவங்க சொன்ன பதில நான் திரும்ப சொன்னேன். சஞ்சய் ப்ரோ பதில கேட்டியா? கேட்டேன். இந்த பொண்ணுங்களே இப்படித்தான் புரிஞ்சு போச்சுடா, அவங்க கண்ணு நம்ம கலருன்னு தெரிஞ்சு போச்சுடா, பின்னால சுத்த வச்சு பித்து குழியாக வச்சு இல்லாத கணக்கையெல்லாம் போடுவாங்கடா, அவங்க பார்வையால பால்டா இல்ல ஊத்துவாங்கடா. ரெண்டு பேரும் வாயை மூடுங்கண்ணா, அவ்வளோ பெரிய சீன்லாம் இங்கே நடக்கல. விடு ப்ரோ, அவ கோவமாயிட்டா. இதுக்கப்புறம் பேசணும்னு வச்சுக்கோயா, அசிங்கமா திட்டுவா. அடே ஊத்து பார்க்காதரா. பார்த்தாலும் ஒன்றும் புரியலையே, ஏதோ கையாலே கதையா பேசுறாரு, காத்துலே படம் வரைகிறாரு. சார் டைம் ஆகிடுச்சுல, போய் தூங்குங்க. டைம் ஆன மாதிரியே தெரியல. டைம் ஆகிடுச்சு நீ வேணா ஃபீல் பண்ணினா நான் கடிகாரத்தில் முள்ள வேணா மாற்றி வைக்கிறேன் நந்தினி. ஆனால் டைம் ஆகிடுச்சு போய் தூங்கலாம் சொல்லாதண்ணா. பாவம் சார், கவிதா போட்டு பாடா படுத்திட்டீங்கன்னு அந்த பிள்ளைய காலையில். ஏய் நான் மட்டும் நான் டார்ச்சல் பண்ணணும்னா பண்ணேன். நான் தான் கால் பண்ணுறேன் எடுன்னு சொல்கிறேன்ல, எடுக்க மாட்டேன். சும்மா உங்கள்கிட்ட பேசிக்கிட்டே இருந்தா எப்படி ஒர்க் பண்ண முடியுமா? ஸோ மேடமை பகல் ஃபுல்லாக டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்றதுனால தான் நைட்டில் கால் பண்ணியிருக்கேன். ஏன் நந்தினி, இப்போ நான் ஃப்ரீயாக தான் இருக்கேன், எனக்கு எதுவும் வேலை இல்லை, நான் கிளம்பி வரட்டுமா? அதெல்லாம் வரக்கூடாது. போங்க. என்னடி எத்தனை நாள் தெரியாமல் வந்து அந்த ஓட்டு மேலே உட்காந்து என் பொண்டாட்டியை ரசிச்சிருக்கேன். அப்படி இருக்கும்பொழுது இப்போ எல்லாரும் சம்மதிச்சிட்டாங்க, என் பொண்டாட்டி தானே எல்லாரும் ஒத்துக்கிட்டாங்க. அப்படி இருக்கும்பொழுது அவளை வந்து பார்க்கறதுக்கு நான் பெர்மிஷனே கேட்கக்கூடாது. பட் இருந்தாலும் நைட்டில் வரேனேன்றதுனால அவள்கிட்ட ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லலான்னு. இன்ஃபர்மேஷனும் சொல்ல தேவையில்ல, கன்ஃபர்மேஷனும் கொடுக்க தேவையில்ல. மேடம் இப்போலாம் சாரை பார்க்க முடியாது. நந்தினி அப்படிலாம் சொல்லாத. சார், ரோஹித் பிரகாஷ் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா? ஆனால் லவ் பண்ணும்போது டோட்டலாக வேற மாதிரி இருக்கீங்க. அடியே எவ்வளோ பெரிய பிஸ்னஸ் மேனாக இருந்தாலும் லவ் பண்ணும்போது இப்படி தாண்டி இருக்கணும். இதுக்கு நான் ஸ்ட்ரிக்டாகவே பேச முடியும்? பேச முடியாது தான்.
சரி, நம்ம 2 பேரும் என்ன பண்ணிட்டு இருக்கோம்? ம் ரோஹித் சார் வழக்கம் போல நந்தினியை எப்படி பேசி பேசி மனசை மாற்றலான்னு ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. ஏய், இப்போ நான் பேசும்பொழுது 2 பேரையும் பக்கத்துல தான் வச்சிருக்கியா? ஆமாம் பக்கத்தில் தான் வச்சுருக்கேன். நம்ம 2 பேரும் தான் இப்போதைக்கு பிரிஞ்சிருக்கிற சூழ்நிலை இருக்குது. அதுக்குன்னு அவங்க 2 பேரை பிரிக்கக்கூடாதுல்ல. ஸ்டார்டிங்லேருந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாங்க. அதனால இதுக்கப்புறம் சேர்ந்துருக்கிட்டோன்னு. ஏண்டி, அப்படி இருக்கிற ரோஹித்தெல்லாம் நந்தினி கூட சேர்த்து தான் வைக்கிறேன். பட் சார் ஏதாவது பேச வந்தால் மட்டும் டைவர்ட் பண்ணிட்டு போயிடுறேன். சார் இப்போலாம் ரொம்ப மோசம். சார் பார்த்த வேலைக்கு சார் ஃபோனை எடுக்கவே கூடாதுன்னு இருந்தேன். சரி அப்புறம் வேறு யாரையாவது டார்ச்சல் பண்ண போறீங்கன்ட்டு தான் ஃபோன் எடுத்தேன். ஏய் மோசமா? நீ மோசம்னு சொல்கிற அளவுக்கு நான் எதுவுமே ஸ்டார்ட் பண்ணலடி இன்னும். ஓ இன்னும் வேறு ஸ்டார்ட் பண்ணுவீங்களா? இதுக்கப்புறம் இதை யாரடி கேட்பா? அவ்வளோ வாயிலாம் நீங்கள் பேசக்கூடாதுன்னு. அதெல்லாம் எந்த அட்வான்டேஜும் நீங்கள் எடுத்துக்கவும் கூடாது. சைலண்ட்டாக இருக்கணும். நான் சொல்லிட்டேன் ப்ராஜெக்ட் பண்ணணும்ல. ப்ராஜெக்ட் பண்ணுங்கன்ற புரியுதா? ப்ராஜெக்ட் நல்லாவே பண்ணுங்க, சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுங்க. பட் சாரு உங்களுக்கு டச் பண்ண மாட்டாரு. நீங்கள் இங்கே பாருங்க சொல்லிட்டேன். நீங்கள் டச் பண்ணி பண்ணுற எஃபெக்ட்டை விட டச் பண்ணாமல் பண்ணுற எஃபெக்ட் ஓவராக இருக்கு. அப்போ டச் பண்ணி பண்ணிக்கிட்டுமா? முடியாது. ஏய், அப்புறம் என்ன? டச்சும் பண்ணக்கூடாதுன்ற, டச் பண்ணாமலே இது பண்ணக்கூடாதுங்கிற, இப்படியே பார்த்துட்டு இருக்கிறதுக்கு நான் அவ்வளோ பெரிய தியாகியடி சொல்லு. எல்லாரும் பேசி கேள்விப்பட்டிருக்கேன். மணிக்கணக்காக ஃபோன் பேசுவாங்க, என்ன பேசுவாங்கன்னே தெரியாது. லவ் பண்ணால் அப்படியே மனசுலாம் பட்டாம்பூச்சி மாதிரி பறக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அந்த ஃபீலை இப்போ தான் அனுபவிக்கிறேன்னு. ஏ நந்தினி, உள்ளுக்குள்ள இந்த ஃபீல் என்ன சொல்லுது? என்னென்னவோ சொல்லுது. சொல்லு, என்ன சொல்லுதுன்னு சார்கிட்ட சொன்னீங்கன்னா அந்த ஃபீலுக்கு என்ன பண்ணலான்னு சார் சொல்லுவேன். சாருக்குள்ளுக்குள்ள என்ன பண்ணுது? சாருக்கும் உள்ளுக்குள்ள எதோ பண்ணுது. அதுதான் நந்தினிக்கும் பண்ணுது. ஸோ அதனால சொல்லிலாம் விவரிக்க முடியாது இந்த ஃபீலை. ஏன் நந்தினி, இந்த சார்னு கூப்பிடுறியே, இதுக்கு ஒரு எண்டிங் இல்லையா? சார்னு கூப்பிட்றேன் அப்படின்னா எனக்கு அப்படியே பழகிடுச்சுல. ஏய், எனக்கு உன்னை யாருன்னு தெரியாதப்போ நந்தினி நானும் கூப்பிட்டுட்டு இருந்தேன். சரி நீயும் சார்னு கூப்பிட்டுட்டு இருந்த. அப்புறம் எனக்கு நீ யாருன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் வாடி போடின்னு உரிமையை கூட பேச ஆரம்பிச்சிட்டேன். இப்போ வரைக்கும் அந்த உரிமையோட தான் பேசிட்டு இருக்கேன். அதுக்குன்னு நான் சாரை வாடா போடானா கூப்பிட முடியும்? கூப்பிடு, அதுல எதுவும் தப்பு இல்லையே. ஐயோ என்னால் முடியாதுப்பா. சரி, அந்த ரேஞ்சுக்கு போகலனாலும் பட் சார்ன்ற வார்த்தை கொஞ்சம் கட் பண்ணால் நல்லாயிருக்கும். ஏன்னா நம்மளுக்குள்ளே இருக்கிற நெருக்கத்தை கொஞ்சம் குறைக்கிற மாதிரியே ஃபீல் ஆகுது. வேற எப்படி கூப்பிட முடியும்? அதான் நான் வாங்க போங்கன்னு கூப்பிட்றேன்ல. ஏங்க என்னங்க? ஏய், அது பொதுவாக கூப்பிடுறது ஏங்க என்னங்க அப்படின்லாம் கூப்பிடுறது. பட் சார்னு கூப்பிடாம வேற ஏதாவது சொல்லி கூப்பிட்றேன். வேற என்ன சொல்லி கூப்பிட்றது? அது எப்படி எனக்கு தெரியும்? சொல்லு, நீ என்ன சொல்லி கூப்பிடலான்னு நீ தான் சொல்லணும். எனக்கு உடனே கேட்ட ஆன்சர் சொல்ல தெரியல. ஸோ அதனால நான் கொஞ்சம் யோசிச்சு சொல்கிறேன். யோசிச்சு சொல்லு, ஆனால் சொல்லணும், ஓகேவா? ம் நந்தினி, சொல்லுங்க. தூக்கம் வருதா? இல்லை. டிஸ்டர்ப் பண்ணுறேனா? இல்லை. ஆல்ரெடி ம் மெசேஜ் ஏராளம் ஆசை என் நெஞ்சில் தோன்றும், அதையாவும் பேச பல ஜென்மம் வேண்டும். ஏழேழு ஜென்மம் ஒன்றாக சேர்ந்து உன்னோடு என்றே நான் வாழ வேண்டும். காலம் முடியலாம், நம் காதல் முடியுமா? நீ பார்க்க பார்க்க காதல் கூடாதே. அவன்கிட்ட பேச முடியாதுன்னு சொல்லு ப்ரோ. எதுக்கு இப்போ இப்படி வந்து நிற்கிறான்? காலையிலேருந்து எவ்வளோ கெஞ்சிருக்கான். அப்போல்லாம் மதிக்கவே இல்லை, இப்போ வந்திருக்கான் சமாதானம் பண்ணுறதுக்கு. சாமி, சமாதானப்படுத்தவா வந்திருக்கீங்க அப்படின்னு யார் சொன்னா? அந்த நாய் தான் சொல்லுது. அந்த நாய் ஏன் அப்படி சொல்லுதுன்னு அந்த நாய்கிட்டே கேளுங்க. என்கிட்ட கொஸ்டின் கேட்காதீங்கண்ணா. கிரேட் இன்சல்ட். அப்புறம் எதுக்கு இப்போ இங்கே வந்து நிற்கிறான் ப்ரோ? கேளுங்க. என் ஹாஸ்பிட்டல் புரியுதா? என் ஹாஸ்பிட்டல், நான் எங்கே வேணாலும் நிற்பேன். அதை கேட்கறதுக்கு யாருக்கும் ரைட்ஸ் கிடையாதுண்ணே. ஓ அப்படி, சரி சரி. அவன் ஹாஸ்பிட்டல், அவன் எங்கே வேணாலும் நிற்கலாம் ப்ரோ. பட் அடுத்த ராத்திரில நம்ம இங்கே உட்காந்துருக்கோம்ல, நம்ம கிட்ட வந்து இவ்வளோ க்ளோஸ்அப்லையா நிற்கிறானா? அதை கேளு. ஏன் உன் வாய் என்ன வாடகைக்கு விட்டுருக்கியா? இல்லை அவன் காதை தான் அவன் வாடகைக்கு விட்டுருக்கானா? நீ பேசுறது நல்லாவே கேட்குது, அந்த நாய் நல்லாவே பதில் சொல்லும். அதனால நீயே ஸ்ட்ரைட்டாக கேட்டுக்கண்ணே. அப்படிலாம் கேட்க முடியாது ப்ரோ. மன்னிப்பு கேட்க போனேன், என்னையும் மன்னிக்க மாட்டான். பேசிட்டான்னாலும் பேச மாட்டான். என்கிட்ட நான் எதுக்கு பேசிக்கிட்டேன்? யாரையும் நான் மன்னிப்பு கேட்க சொல்ல, யாரையும் நான் என்கிட்ட பேசுங்கன்னு சொல்லலை. புரியுதா ப்ரோ? எச்சி போங்க. சஞ்சய் ப்ரோ. சொல்லுப்பா டாக்டர் ராஜேஷ்குமார். சஞ்சய் ப்ரோ, கொஞ்சம் இங்கேருந்து 2 பேரும் கிளம்புறீங்களா? ஏன்பா அப்படியே? ஏன் அப்படின்னா, நான் என் ஒய்ஃபை பார்க்க வந்திருக்கேன். ஓ மை காட், நான் கூட. ஓ மை காட்.
ராஜேஷ்குமார் ராஜேஷ்குமார்னு வாய்க்கிழியே சொன்னாது போதாதுப்பா. ராஜேஷ்குமார் மாதிரி நடந்துக்கணும். என்னவோ எனக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்ல, என்னவோ அவ என்ன ஏமாத்திட்டா, நீங்களாம் நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டீங்க, என் மனசுல ஆசைலாம் இருந்துச்சு, அதை குழி தோண்டி புதைச்சிட்டீங்க, அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட டயலாக் பேசுனீங்கப்பா. இப்ப என்ன பொண்டாட்டி பார்க்க வந்திருக்கேன்றேன்? கேளு ப்ரோ, நல்லா 4 கேள்வி நாக்க பிடிக்கிற மாதிரி கேளு ப்ரோ. என்னவோ பொண்டாட்டியை பார்க்க வந்திருக்கானாம்ல. இங்கே பாருங்க, 2 பேரும் இங்கேருந்து கிளம்புனீங்கன்னா நல்லா இருக்கும். நான் உண்மையிலே என் பொண்டாட்டி தான் பார்க்க வந்தேன், புரியுதா? அதுதான் நான் எப்படின்னு கேக்குறேன், சொல்ல. அப்படி என்ன வீராப்புக்கு நீ எல்லாம் கோவமா இருக்க? பொண்டாட்டி பொண்டாட்டின்னு சொல்ல தெரியுதுல, அப்படி இருக்கும்போது ஏன்டா அவனுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்குறேன்? இங்கே பாரு சஞ்சய் ப்ரோ, திரும்பவும் சொல்லிட்டேன். நான் ராஜேஷ்குமார், ராஜேஷ்குமாரோட பொண்டாட்டி இலக்கியா அங்கே உட்காந்துருக்கா பாரு, அவகிட்ட பேச வந்திருக்கேன். இல்லப்பா, இது என்ன புது உருட்டு? துரோகம் 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 துரோகம், கடவுள் தூங்கும் நேரம் பார்த்து சாத்தான் போடும் ஆட்டம். துரோகம் 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 துரோகம், மனிதன் தூங்கும் நேரம் பார்த்து பாசம் போடும் வேஷம். துரோகம் 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 துரோகம். நீ வாய் திறந்து கேட்டிருந்தால் உயிரை கூட கொடுத்திருப்பேன். நீ ஒரு பார்வை பார்த்திருந்தால் என்னை நானே எரித்திருப்பேன். வாய முடு, இது ஒண்ணு. ஆடியே தீர்வன் அழித்திடவா என்னை வளர்த்து விட்டாய், நரம்புக்குள் நெருப்பு எரிகிறதே, நகம் என்று நினைத்தை நறுக்கி விட்டாய், வீரர்கள் எனக்கு வலிக்கிறதே. சஞ்சய் ப்ரோ, இந்த பாட்டு எனக்கும் பாட தெரியும், பாடட்டுமா? தந்தை முகம் பார்த்திருக்கேன், தாயுடன் சேர்ந்து வாழ்ந்ததில்லை, அண்ணன் என நினைத்தவனே ஆயுதமானதை அறியவில்லை. அந்த அண்ணன் நீ தான் சஞ்சய் ப்ரோ. போ. அடுத்து இவனுக்கு என்ன? உன் கையாக நான் இருந்தேன், நம்பிக்கையை உடைத்து விட்டாய், உன் கண்ணாக நான் இருந்தேன், கண்ணீர் துளியை பரிசளித்தாய். பாரு, இங்க பாட்டு போட்டி ஒண்ணும் நடக்கல, 2 பேரும் மாறி மாதிரி பாடிட்டு இருக்கீங்கன்னா எப்படிடா எப்படிடா பொண்டாட்டி பொண்டாட்டிங்கிற? பவி கிட்ட லவ் சொல்லிட்டேன், பவி என் லவ் அக்செப்ட் பண்ணிட்டான்னு நான் சொன்னப்ப அதை உன் மனசு ஏத்துக்கலையடா. அப்படி இருக்கும்பொழுது இப்ப விருப்பமே இல்லாத கல்யாணம் பண்ணிக்கிட்டேங்கிற, நீ எனக்கு துரோகம் பண்ணிட்டேங்கிற, அதெல்லாம் ஓகேடா. ஆனா பொண்டாட்டியை பார்க்க வந்திருக்கேன்றியடா, அதை தானே என் மனசு ஏத்துக்க மாட்டுது. இங்கே பாரு, உன் மனசு ஏற்றுக்கிட்டாலும் ஏற்றுக்கலனாலும் நான் என் பொண்டாட்டி தான் பார்க்க வந்திருக்கேன், என் பொண்டாட்டிகிட்ட தான் பேச வந்திருக்கேன். நீங்க பொண்டாட்டி பொண்டாட்டி சொல்றதெல்லாம் இருக்கட்டும், இலக்கிய கிட்ட பேசுவோன்னா இலக்கிய செருப்பால் அடிக்கிற மாதிரி பேசினாதான் உங்களுக்கு எல்லாம் புத்தி வரும். உன் பருப்புலாம் இலக்கிய கிட்ட வேகாதுன்னு. நீ ராஜேஷ்குமார்னு சொன்னாலும் சரி, கௌதம்னு சொன்னாலும் சரி, இலக்கியாவோட மாஸ் தான் எப்பவும். அதனால நாங்கெல்லாம் திட்டத்தை விட அவ கழுவி ஊத்துனாதான் கரெக்டா இருக்கும். அந்த புள்ளிகிட்ட பேசிட்டு வரேன். இலக்கியா, இவனுக்கு எவ்வளவு தைரியம் பத்தியா உன்னை பொண்டாட்டிங்கிறான்? அவர் கரெக்டாக தானே ப்ரோ சொல்கிறாரு. அவர் என்ன பார்க்க தான் வந்திருக்காரு. அவர் பொண்டாட்டி நான் தான், அதனால அவர் என்ன பார்க்க தான் வருவார். எவரு? அவர் அவரா? யாரு? உனக்கு என்ன காதா கேட்கல கார்த்தி மாமா? இப்பதானே சஞ்சய் ப்ரோ கிட்ட சொன்னேன். அவரு என் ஹஸ்பண்டு. அவன் பாக்குறது பிடிக்கல, அவன் பேசுறது பிடிக்கல, அவன் ஆட்டிடியூட் சரியில்லை, அப்படி இப்படின்னு 1000 குறை சொன்னியம்மா. நான் அப்படிலாம் சொல்லல ப்ரோ. ஏய் நீ தான் வேணும்னு 20 வருஷமா பைத்தியக்கார மாதிரி சுத்தனானடி. இவனால நான் கூட உங்ககிட்ட நிறைய தடவை செருப்படி வாங்கியிருக்கேனடி. யார சொல்ற மாமா? அதாம்மா 10 நாள் நம்ம ஆபீஸ்ல கூட வந்து லவ் டார்ச்சல் பண்ணானே, இந்த பண்ணாடை பத்தி தான் சொல்றேன். அப்படியா? இவர் நம்ம ஆஃபீஸ்க்கு வந்திருக்காரா? ஆனால் நான் பார்த்ததே இல்லையே. ஆனால் இவர் வாய்ஸ் மட்டும் கேட்டிருக்கேன். ஏன்னா எனக்கு கவுன்சிலிங் கொடுக்கறதுக்காக அப்பப்போ கால் பண்ணுவார். ஏய் என்ன ஏதோ தினசா உருட்டுறேன்? உன் உருட்டு பெரிய உருட்டா இருக்கும் போலயா? நான் ஒன்றும் உருட்டல ப்ரோ. உண்மையிலே நான் பார்த்தது கிடையாது இவரை. நம்ம ஆஃபீஸ்க்கு எப்போ வந்தாரு? என்கிட்ட நீங்கள் சொல்லவே இல்லை இவர் தான் ராஜேஷ்குமார்னு. ராஜேஷ்குமாரா? ராஜேஷ்குமார் தான். ஆனால் நீங்கள் சொல்கிறது யாருன்னு எனக்கு ஞாபகம் வந்துருச்சு. அடே, அந்த பிள்ளைக்கு எல்லாம் ஞாபகம் வந்துருச்சான். இரு செத்தன நீ. அந்த பிள்ளை ரொம்ப நேரமா லேப்டாப் பார்த்துட்டே இருந்ததுனால ஏதோ மறந்துருச்சு போல நடந்த இன்சிடென்ட் எல்லாம். இப்ப கொஞ்ச நேரம் பேசணும்னு தெரிஞ்சிருச்சு. இரு இப்ப கழுவி ஊத்தும்னா வெயிட் பண்றேன். நீ வெயிட் பண்றேன்னு சொல்ற தினசா பார்த்தா ஏற்கனவே இப்படி பேசுவான்னு தெரிஞ்சு வந்த மாதிரில இருக்கு. சொல்ல இலக்கியம்மா, என்ன ஞாபகம் வந்துச்சு? ஏன் பின்னாடி ஒரு பையன் சுற்றி வந்தான். ரொம்ப நாளாக என்ன டார்ச்சல் பண்ணிக்கிட்டே இருந்தான். லவ் டார்ச்சல் பண்ணுறான்னு பண்ணா, என்னதான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொன்னான். அவன் தான் நல்லா ஞாபகம் முடித்தி பாருமா. அந்த நாய் தான். தெரியும் ப்ரோ, அவன் பேர் கௌதம். கௌதமா? ஆமா ப்ரோ, அந்த பைத்தியக்காரன் பேர் கௌதம் தான். அந்த பைத்தியக்காரனை எனக்கு சுத்தமா பிடிக்காதுதான். ஆனா நீங்க நினைக்கிற மாதிரி இங்க நிக்கிறாரே, இவர் கௌதம் கிடையாது. ராஜேஷ்குமார், டாக்டர் ராஜேஷ்குமார், கார்டியாலஜிஸ்ட். இப்போ
இப்போவும் சொல்கிறேன் ப்ரோ, கௌதம் எனக்கு பிடிக்காது. கௌதம் மேலே எனக்கு எந்த இன்ட்ரெஸ்ட்டும் கிடையாது. கௌதம் திரும்ப வந்தாலும் நான் ஏற்றுக்கவும் மாட்டேன். புரியுதா? இப்போ இங்கே நிற்கிறாருல இவர் ராஜேஷ்குமார், இவரை எங்கள் அம்மா எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்க என் வாழ்க்கை நல்லா இருக்கணுன்றதுக்காக. அதனால நாங்கள் 2 பேரும் சேர்ந்து நல்லா புரிஞ்சுக்கிட்டு நல்லா வாழ்ந்து நிறைய குழந்தை பெற்றுக்கணும்னு கூட ஆசைப்பட்டிருக்கோம். குழந்தை பெத்துக்கிற வரைக்கும் போயிட்டீங்களா? ஆமாம் ப்ரோ, அப்புறம் கல்யாணம் ஆயிடுச்சு, இதுக்கப்புறம் வாழ்ந்து ஒரு பிள்ளைய பெற்றுக்க வேணாமா? நீங்கள் வேணா பாருங்க ப்ரோ, கூடிய சீக்கிரம் ரோஹித் மாமா கார்த்தி மாமா உங்களுக்கு சேர்த்து தான் சொல்கிறேன். உங்கள் எல்லாருக்கும் முன்னாடி நல்லா கொழு கொழுன்னு ஒரு ஆம்பளை பிள்ளைய பெற்று ராஜேஷ்குமார் கையில் கொடுக்க போகிறேன். ஏன் உங்கள் கையிலலாம் கூட கொடுக்க போகிறேன். நீங்களாம் சேர்ந்து தானே வளர்க்க போகிறீங்க. ஐயோ நெஞ்சு வலிக்குது. ஏய், ஏன் அப்படி பேசுற? இதெல்லாம் தப்பு. ஏங்க ஆம்பளை பிள்ளைலாம் வேணாம் அண்ணா, எனக்கு பொம்பளை பிள்ளை தான் பிடிக்கும். அதனால ஒரு பொம்பளை பிள்ளை பெற்றுக்கலாம். போங்க, எனக்கு ஒரு வெக்கமாக இருக்குண்ணா. இதெல்லாம் கேட்கும்போது எங்களுக்கு ரொம்ப துக்கமா இருக்கு தெரியுமா? சோதனை மேல் சோதனை போதுமடா சாமி, வேதனை தான் வாழ்க்கை என்றால் தாங்காது பூமி. சொந்தம் ஒரு கை விலங்கு நீ போட்டது, அதில் பந்தம் ஒரு கால் விலங்கு நான் போட்டது. ஆதாரம் இல்லையம்மா ஆறுதல் சொல்ல, நான் அவதாரம் இல்லையம்மா தத்துவம் சொல்ல. பரிகாரம் தேடி நான் எவ்விடம் செல்ல, எனக்கு அதிகாரம் இல்லையம்மா வானகம் செல்ல. ஒரு நாளும் நான் இது போல் அழுதது அல்ல, அந்த திருநாளை நம்பிக்கை துரோகிகள் கொடுத்தால் நான் எவ்விடம் செல்ல. ஏய், இவங்க இருக்கும்போது தான் இப்படிலாம் பேசுவேன். இந்த மாதிரிலாம் பேசக்கூடாதுன்னு பப்ளிக் பிளேஸ்ல. போங்க, நீங்கள் கேட்டீங்க நான் பதில் சொன்னேன். அடே கார்த்தி, என்னால இந்த ஏங்கன்ற வார்த்தையை மட்டும் கேட்க முடியலடா. ஏங்க என்னங்க, ஐயோ. ஏங்க 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 அடே, நீ யாரு? ராஜேஷ்குமார், டாக்டர் ராஜேஷ்குமார். நீ யாருமா? இலக்கியா, பிரகாஷ் குரூப் ஆஃப் கம்பெனியோட சிஓ. ஸோ நீங்கள் 2 பேரும் இடத்த காலி பண்ணால் நல்லாயிருக்கும். ஏன்னா நாங்கள் 2 பேரும் சேர்ந்து ஃப்யூச்சரை பற்றி பேசணும். என் சாபம் சும்மா விடாது தெரியுமா? பழிச்சிட்டு போட்டோம் கிளம்பு மாமா. அவர் தான் ஏதோ என்கிட்ட தனியாக பேசணுங்கிறாருல. அடே கார்த்தி, இதுக்கப்புறம் இதுங்கள்ட்ட பேச்சுவார்த்தையே வச்சுக்க கூடாதுன்னு. கண்டிப்பா ப்ரோ, ஆனா என்னால ஏத்துக்க முடியல தெரியுமா? ஏய், உனக்கு வாழ்க்கை அமையணுன்றதுக்காக எங்க அத்தை உயிரை எதுக்கடி பண்ணியா வச்சேன்? இந்த கருமத்தை முன்னாடியே ஒத்துட்டு பண்ணி தொலைக்க வேண்டியதானே? ஐயா மாமா, என்ன இப்படிலாம் பேசினா நான் சென்டிமெண்ட்டாக எமோஷனல் ஆகிடுவேன்னு நினைக்கிறியா? எமோஷனல்லாம் ஆக மாட்டேன். உங்கள் அத்தை உயிரை நான் எங்கே பணிய வச்சேன்? உங்கள் அத்தை கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேட்டாங்க. நீங்கள் எல்லாரும் கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொன்னீங்க. யாரு அது? வீணா போன கௌதமா? என்னடா எதுக்கு முகரக்கட்டையை சேஞ்ச் பண்ற? சொல்லலாம், எதுக்கு முகரக்கட்டையை சேஞ்ச் பண்ற? நீங்க தான் ராஜேஷ்குமார் ஆச்சு. அப்படி இருக்கும்போது ஏன்ப்பா முகரக்கட்டை மாறுது? இந்த பாரு, சிரிச்ச மேனிக்கே இருக்கணும், புரியுதா? அவ கௌதம திட்டும் போதெல்லாம் நீ சிரிச்ச மேனிக்கு தான் இருக்கணும். அதை விட்டுட்டு எங்கேயாவது முகரக்கட்டையை சோகமா மாத்தினா வாயை பொழந்துருவான் பாத்துக்க. அந்த வீணா போன கௌதம கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு தான் மாமா எனக்கு பிடிக்கல. அந்த வீணா போன கௌதம் ஓடி போனதுனால எனக்கு பிடிக்கல. இரு இவ்வளவு நேரம் எங்களை வெறுப்பேத்தனல்ல, இருடா அந்த புள்ள வாயால இன்னும் கழுவி ஊத்த வைக்கிறேன்னா. ஐ லைக் யூன்னா. உண்மையாவே மாமா, அவன்லாம் ஒரு பையனா? சொல்ல, பொறிக்கு மாதிரி சுற்றி வந்துக்கிட்டு பொறிக்கு மாதிரி ஆட்டிடியூட் காமிச்சுக்கிட்டு இதெல்லாம் நல்லா வந்துச்சே. அதனால தான் மாமா நம்ம பிஸ்னஸ் பண்ணுறதுக்கும் ஸோ நம்ம தகுதி தராதரத்துக்கும் அவனை கரெக்டாக வந்திருப்பான். கரெக்ட், அந்த நாய் கரெக்டாலாம் இருந்திருக்காதுன்னா. ஏன் மாமா என்ன என் கூட சேர்ந்து திட்டுறேன்? என்னதான் இருந்தாலும் உன் ஃப்ரெண்ட் இல்லை. என் ஃப்ரெண்டு கௌதமே என்னை விட்டு ஓடி போயிட்டான், அதனால தப்பு இல்ல, பேசலாம், நீ பேசுனா. இலக்கியா, அப்ப சுத்தமா உனக்கு கௌதம பிடிக்காது அப்படித்தானே? பிடிக்காது சஞ்சய் ப்ரோ. அவன் திரும்பி வந்தா கூட நான் ஏத்துக்க மாட்டேன். அவன்லாம் மூஞ்சிலே முழிக்க கூடாதுன்னு இருக்கேன். சூப்பர்மா. துரோகி, மூஞ்சில முழிக்காதானே? நானும் அவன் மூஞ்சில முழிக்க மாட்டேன். ஓகே மாமா. இப்போ நீ சொன்ன பதில வச்சு மாமா சந்தோஷமா இருக்கேன், ஓகேவா? அதனால நீ இந்த ராஜேஷ்குமார் கூட எப்படி வேணாலும் வாழ்ந்துக்க, அதுல எதுவும் பிரச்சனை கிடையாது. அடுத்து புள்ள பெத்து தரதா சொன்ன பத்தியா, அது இன்னும் சந்தோஷம். புள்ளைய பெத்து கூட நாங்க வளர்த்துக்கிறோம். கௌதம் யாரு? பைத்தியக்காரன். கௌதம் யாரு? ஊரை விட்டு ஓடி போனவன். கௌதம் யாரு? ஒரு பொண்ணு பின்னாடி 20 வருஷமா சுத்தி அந்த லவ்வுக்கான அவுட்புட் வர டைம்ல ஓடி போனவன். கௌதம் வந்தா என்ன பண்ணுவ? ஏத்துக்க மாட்டேன். உன் புருஷன் யாரு? ராஜேஷ்குமார். சூப்பர்மா, எல்லா கேள்விக்கும் பட்டுன்னு ஆன்சர் பக்காவா சொல்லிட்டேன். அதனால ஆல் தி பெஸ்ட். என்ன ப்ரோ, ஆல் தி பெஸ்ட் கிடையாது, ஹாப்பி மேரிட் லைஃப் என் அத்தை மகளே. ஆமாமா, நான் கூட ஹாப்பி மேரிட் லைஃப்னா. தேங்க்ஸ் ப்ரோ, தேங்க்ஸ் மாமா. அடி, இந்த நாய் திமிர அடக்கிறதுக்கு இவளால தான் முடியும்னா, அதனால இப்படியே பேசுறோம், கடுப்பேத்துறோம். கண்டிப்பா ப்ரோ. என்னங்க சோகமா இருக்கீங்க? திரும்ப தலை ஏதாவது வலிக்குதா? பைத்தியக்காரி, வேணும்னே நம்ம முன்னாடி கௌதம்னு சொல்லி திட்டுறா. நம்ம எப்படியாவது கோவப்பட்டு பேசுவோன்னு. உனக்கு கோவம் இன்னும் வரலையாடா? கௌதம் இவ்வளவு கழுவி ஊத்துறேன். வராதடி கோவம் எனக்கு. பார்க்குறேன்டி இவ்வளோ நாள் நீ இப்படியே பண்ணுறேன்னு. இல்ல உடம்பு கை கால் ஏதாவது வலிச்சா கூட சொல்லுங்க, நான் பிடிச்சி விடுறேன். இங்கே பாரு, இன்னைக்கு ஒரு டாக்டர் வரல, அதனால நைட் ஷிஃப்ட்டுக்கு நான் வந்தேன். ஜஸ்ட் பேஷண்ட்டெல்லாம் மானிட்டர் பண்ணலான்னு.
சரி இங்கே உட்காந்துருக்கியா அதனால் அப்படியே பார்த்துட்டு போகலான்னு வந்தேன், வேறு எதுவும் கிடையாதுண்ணே. வேற எதுவும் கிடையாதா? ஏதோ லவ்ல என்ன பார்க்க வந்தீங்கன்னு நினைச்சேன். ஏய் இப்போ தான் மேரேஜ் பண்ணி வச்சுருக்காங்க, அதுவும் அரேஞ்ச்டு மேரேஜ். அப்படி இருக்கும்பொழுது உடனே லவ்லாம் வந்துருமா என்ன? ஓ, நம்ம மேரேஜ் அரேஞ்ச்டு மேரேஜ் இல்ல, அதனால லவ் வர்றதுக்கு லேட் ஆகும்ல. ஆமாம், உன்னை பற்றி நான் தெரிஞ்சுக்கணும், என்னை பற்றி நீ தெரிஞ்சுக்கணும், அதுக்கப்புறம் தானே நம்ம அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கெலாம் போக முடியும். ஓ, அப்படி. சரி சரி. ஜஸ்ட் உன்னை பார்க்கணும்னு தோணுச்சு, நான் பார்த்தேன், அவ்வளோதான். இப்போ போய் நான் என்னோட ஒர்க் பார்க்குறேன், நீ ஒர்க் பாரு. அதே போல் சீக்கிரமாக ஒர்க்கை முடிச்சுட்டு போய் தூங்கு. இந்த மாதிரி நைட்டில் கண்ணை முடிச்சுட்டு இருந்தா உடம்புக்கு ஒத்துக்காது. இவ்வளோ பாசமாங்க என் மேல? ஒரு ஹஸ்பண்டாக ஒரு ஒய்ஃப் மேலே கேர் எடுத்து சொல்கிறேன். அப்புறம் நாளைக்கு ஏதாவது உனக்கு ப்ராப்ளம்னா நான் தானே பார்க்கணும், அதனால தான். அப்படிங்களா? சரிங்க, நான் சீக்கிரமா வேலையை முடிச்சுட்டு போய் தூங்குறேங்க. யாரோ உன் காதலில் வாழ்வது யாரோ, உன் கனவினில் நிறைவது யாரோ, என் சலனங்கள் தீர்த்திடவாராயோ. ஏனோ என் இரவுகள் நீள்வது ஏனோ, ஒரு பகலென சுடுவது ஏனோ, என் தனிமையின் அவஸ்தைகள் தீராதோ. காதல் தர நெஞ்சம் காத்து இருக்கு, காதலிக்க அங்கு நிறமில்லை, ஆயிலையை போல என் இதயம் தவறி விழுதே. என்னை தேடி காதல் என்ற வார்த்தை அனுப்பு, உன்னை தேடி வாழ்வு மொத்த அர்த்தம் தருவேன், சில்லறைக்கும் தனிமையில் செத்து விடுமும் செய்தி அனுப்ப. ப்ரோ என்ன பண்ணுறாப்ல? அதான்டா எனக்கும் தெரியல. நானும் உன்ன மாதிரி ஆடியன்ஸ் தானே. ப்ரோ ஒரு பிரதராக இருந்துக்கிட்டே ஓட்டு கேட்கறது தப்பு. பட் நீ அவரோட ஃப்ரெண்ட் இல்லை, கிட்ட போய் அப்படி என்ன தான் பேசுறாருன்னு கேட்டு வாயேன். சீப்பா ப்ரோ, அவரை சுற்றி ஒரு சில லைட்டு தான் எரியுது, மற்ற லைட்லாம் ஆஃப்ல தான் இருக்கு. பட் என் ப்ரோ மூஞ்சிலேருந்து வர பிரகாசமான ஒளியில இந்த ஹாஸ்பிட்டலுக்கே லைட் போட்ட மாதிரி இல்லை. வா வாயி வா உருட்டு, உனக்கு என்னப்பா நீ உருட்டு. பொறாமையில பொங்காத செஞ்சே ப்ரோ. டேய் நான் எந்த பொறாமையிலையும் பொங்கல. ஆனால் என்னடா ஏதோ காத்துலே கதை சொல்றான் போலயே. கையில் என்னடா வச்சிருக்கான்? ஏதோ லீஃப் மாதிரி தான் தெரியுது. அது ஏன் ப்ரோ பிச்சு வச்சிருக்காரு? டேய் நான் மதியம் சொன்னேன்டா, உனக்கு லவ் பண்ணணும்னு தோணா இதோ போய் அந்த செடி பக்கத்துல உட்காந்துக்கோ, அங்க இருக்கிற தழையெல்லாம் பிச்சு பிச்சு போட்டு லவ் பண்ணு அப்படின்னு சொன்னேன்டா. ஏன் ப்ரோ இன்னுமா இதெல்லாம் பண்றாங்க? தழையை பிச்சு போடுறது, காலால மண்ணை சுரண்டுறது. ஏய் அதெல்லாம் நாங்க செய்வோம் தான், ஏன்னா நாங்கெல்லாம் 90s கிட்ஸ்னா. ஏய் நந்தினி கண்ணை மூடுன்னு சொன்னல, எதுக்குடா கண்ணை மூட சொல்றான்? தெரியலையே. போங்க சார், நான் கண்ணெல்லாம் மூட மாட்டேன். கண்ணை மூடனா நீங்க வேற வேற மாதிரி பேசுறீங்க. நான் கண்ணை மூட மாட்டேன்னு. இங்கே கண்ணை மூடுன்னு சொன்னேன். இங்கே பாரு, நீ கண்ணை மூடலாம் அப்படின்னா அப்புறம் பார்த்துக்க. நெக்ஸ்ட் டைம் உன்னை பார்க்கும்பொழுது நீ கண்ணை ஓப்பன் பண்ணிட்டு இருக்கும்போது டச் பண்ண வேண்டியது வரும். பட் நீ கண்ணை மூடின அப்படின்னா நான் நேரில் பார்க்கும்போது சரி, உன் பெர்மிஷனில் தான் எப்போவுமே உன்னை டச் பண்ணி பேச மாட்டேன். இப்படியே சொல்லி சொல்லி மிரட்டுங்கண்ணா. நான் ஏன்டி மிரட்ட போகிறேன்? சீரியஸாக தான் சொல்கிறேன். நான் தான் சொல்கிறேன்ல, உணர்வு பூர்வமாக காதலிக்கணும்னு சொல்லிட்டு நான் உன்னை டச் பண்ண மாட்டேன் ப்ராஜெக்ட் முடிக்கிற வரைக்கும். டேய் பாயிண்ட்டுக்கு வந்துட்டான். இப்போ சொல்லிட்டு வாண்டா, எப்படி கிஸ் பண்ணான்னு நம்மளுக்கு தெரிஞ்சிரும்னு. ப்ரோ ஆனால் அண்ணனா இருக்காரு, இதெல்லாம் நான் கேட்கலாமா? அப்போ காதை முடிக்கிட்டு போய் அப்படி நில்லு. கேட்டுட்டு வந்து சொல்றியா? ஆக மொத்தத்தில் உனக்கு பேண்ட் தெரியணும் அப்படித்தானே? ஆமாம் ப்ரோ. அண்ணங்கிட்டேருந்து பிஸ்னஸை கற்றுக்கிட்டேன், அண்ணங்கிட்டேருந்து லவ் பண்ணுறது எப்படின்னு கற்றுக்கிட்டா லைஃப்பில் நல்லா இருக்கலாம்ல. பாரு நந்தினி அணிலாம் எவ்வளோ சாதுவாக இருக்காங்க. ஏன்னா எங்கள் அண்ணன் அந்த மாதிரி அவங்கள ட்ரீட் பண்ணுறாரு. லவ்வரை எப்படி ட்ரீட் பண்ணுறதுன்னு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நானும் அதே மெத்தடில் போயிட்டு ஒரு நல்ல பொண்ணை பார்த்து அடக்கொட்டக்கமாக இருக்கிற பொண்ணை பார்த்து லவ் பண்ணுவல்ல. அப்போ பவித்ரா அடக்க ஒட்டுக்கிறதுக்கும் அவங்களுக்கு சம்மந்தமே இல்லை ப்ரோ. காலையில் கூட அடிச்சிட்டா தெரியுமா? ஓ மை காட், அடிச்சாலா? ஆமாம் ப்ரோ அடிச்சிட்டா. ஆனால் உண்மையை தான் உறக்க சொன்னேன், ஏன் அடிச்சான்னு தான் தெரில. அடி வாங்கிட்டேன் நான் எப்படி நிற்கிறேன்? இதெல்லாம் அரசியல்ல சாதாரணமாப்பா, அடி வாங்கினதுலாம் பெருசாக சொல்லிட்டு இருக்க முடியுமா ப்ரோ? அது சரி, இங்கே பாரு கண்ண முன்னியா. ப்ரோ ப்ரோ பாயிண்ட்டுக்கு வந்துட்டாரு. ஸ்டார்ட் பண்ணலாமா? ஐயோ காதில் உள்ள கிட்ட போய் கேளியா? ஏன்டா திடீர்னு அஸ்கி வயசில் பேசுகிறான்? நந்தினி இங்கே பாரு, நான் என்னென்ன சொல்கிறனோ அதெல்லாம் உணர்வு பூர்வமாக உணர்ந்து பார்க்கணும், ஓகேவா? ப்ரோ ப்ரோ கேட்கல, சத்தமாக பேச சொல்லு. டேய் அவனுக்கு எஃப்எம்லியா பேசிக்கிட்டு இருக்கான், போய் வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணிட்டு வர்றதுக்கு. லவ் பண்ணா இப்படி தான் மாடுலேஷன் மாற்றி பேசுவாங்க போல, நம்மளுக்கு என்ன தெரியுது சொல்லு? நான் கேட்க மாட்டேதே ப்ரோ. நீ கிட்ட போய் கேட்டுடும், போ ப்ரோ போ. டேய் கிட்ட போய் உட்காந்து தெரிஞ்சா செருப்பால அடிப்பான்டா. உனக்கு என் மேலே ஒரு மரியாதை இருக்கு, அந்த மரியாதை நான் கிட்ட போய் உட்காந்துன்னு வச்சுக்கோயேன், தேவையில்லாம நானே காற்றுல பறக்க விட்ட மாதிரி ஆயிடும்டா. ஓ போயா, ஓவரா சீன் போடுவேன். அடே வேணாண்டா. நந்தினி உன்னை எனக்கு எவ்வளோ பிடிக்கும் தெரியுமா? உன் ஃபேஸு அந்த நிலா மாதிரி பிரகாசமாக இருக்கும், அதில் அந்த 2 கண்ணும் நட்சத்திரம் மாதிரி. உன் மூக்கு நல்லா குட்டியாக அழகாக இருக்கும், அதில் அந்த கல் வச்ச மூக்குத்தி இன்னும் சூப்பராக இருக்கும். அந்த உதடு சார்கிட்ட என்னென்னவோ பேச வருது தெரியுமா? ஆனால் இந்த நந்தினி தான் அந்த உதட்ட பேச விட மாட்றா. என் நந்தினியோட உதடு
அவ்வளோ அழகா இருக்கும். எந்த பெண்ணிலும் இல்லாத ஒன்று, அது ஏதோ அது ஏதோ உன்னிடம் இருக்கிறது. அதை அறியாமல் விட மாட்டேன், அதுவரை உன்னை தொட மாட்டேன். கூந்தல் முடிகள் முன்னெற்றி பரப்பில் கோலம் போடுதே அதுவா, கோலம் போடுதே அதுவா. சிரிக்கும் போது கண்ணில் மின்னல் தெரித்து ஓடுதே அதுவா, தெரித்து ஓடுதே அதுவா. மூக்கின் மேலே மூக்குத்தி போலே மச்சமுள்ளதே அதுவா, மச்சமுள்ளதே அதுவா. அடி மூக்குடா. ஐயோ போச்சு, நான் எஸ்கேப்.